ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு இடியாப்பம் தாங்க செய்ய போகிறோம். இடியாப்பம் வந்து இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 கிலோ மாவு, கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தாங்க. இப்போது இது ரெண்டையும் வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஹோட்டலில் செய்கிற ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க. இப்போ நான் அந்த பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புழிஞ்சுக்கணும், ட்ரையாக தண்ணியோடு இல்லாமல். இது எப்படியோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நெய்ஸாக கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் வந்து எடுத்திருக்க மாவு வந்து ஒரு 1/4 கிலோ அளவு வரும். அதுக்கு வந்து நான் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கூழ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட அந்த திரியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு செம்பு 6 லிட்டர் தண்ணி நல்லா காய வச்சு எடுத்தது. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு சாதத்தை நல்லா அரைச்சி கூழ் மாதிரி இருக்கிறத அப்படியே அந்த மாவோடு கலந்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் உப்பு சேர்த்திக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெயில் தேங்காய் ஊற்றிக்கணும். தேங்காய் அல்லது நெய் எதாக இருந்தாலும் ஓகேங்க, ஊற்றிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் நம்மளுக்கு இடியாப்பம். இப்போ கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கிறனால நல்லா ஒரு கட்டையை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேங்க. இப்போ நான் எடுத்திருக்க தண்ணி எனக்கு 1/4 கிலோ மாவுக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி தண்ணி நல்லா ஊற்றி மாவை சூப்பராக பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நான் வந்து இடியாப்ப உரல் எடுத்திருக்கேன். வந்து இந்த கட்டை தான் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உள்ளேயெல்லாம். இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம இடியாப்பம் செய்கிறக்கு அந்த குழியில் எல்லாமே கொஞ்சமாக ஆயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இடியாப்ப உரலில் மாவும் போட்டாச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். மாவு வரும்போதே வந்து நம்மளுக்கு புளியறக்கும் கஷ்டம் இருக்காது, ஈஸியாக புழிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம இப்போ இடியாப்பம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம 1 நிமிஷம் மட்டும், நம்ம ஏற்கனவே மாவு வெந்த மாவாக இருந்தனால டக்குன்னு நம்மளுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டான நம்மளுக்கு பூ போல் இருக்க இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு ஒரு தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய். இப்போ இது பால் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் தாங்க நம்ம எடுக்கணும். எடுத்தோம்னா கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு பால் கிடைக்கும். இப்போ தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இடியாப்பம் நம்மளுக்கு பூ போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, அருமையான இடியாப்பம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டைமும் எடுக்காதுங்க, டக்குன்னு செய்யலாம். நான் வாங்கின மாவு வந்து கடையில் வெறும் 22 ரூபா பேக்கெட் தான் மாவு வாங்கினேன். அந்த மாவுக்கே எனக்கு சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.